பெரியவா சரணம். இன்னைக்கு ஜூலை 11. பெரியவா இங்க இருக்கா? இன்னைக்கு தலைப்பு ஆனந்த நிலை. ராமன் என்றால் ஆனந்தமாக இருப்பவன், பிறருக்கு ஆனந்தத்தை தருபவன் என்று பொருள். எத்தனை விதமான துன்பங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனமடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்து கொண்டு ஒருவன் இருந்தான் என்றால் அது ஸ்ரீராமன் தான். வெளிப்பார்வைக்கு அவன் துன்பப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளே ஆனந்தமாகவே இருந்தான். இன்ப துன்பங்களால் சலனம் அடையாமல் தான் ஆனந்தமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை ஊட்டுவதுதான் யோகம். அப்படி இருப்பவனே யோகி. யோகிகள் அல்லாத சாமானிய மனிதர்கள் இவ்வாறு மனமலையாமல் கட்டி போடுவதற்கான வழிதான் என்ன? சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கும் தர்மங்களை ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் பின்பற்றி வாழ்வதுதான் அவர்களுக்கான ஒரே வழி. சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் தராமல் வேதம் விதித்துள்ள தர்மப்படி வாழ ஆரம்பித்து விட்டால் மனதின் சஞ்சலம் தானாகவே குறைந்து மனம் தெளிய ஆரம்பிக்கும். மனம் எப்போதும் ஆனந்தமாக லேசாக இருக்கும். இந்த சித்த சுத்தி மோட்சத்திலேயே கொண்டு சேர்த்துவிடும். பெரியவா சரணம். தேங்க்யூ.